எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அறுவை சிகிச்சையின் முந்தைய மற்றும் பிந்தைய மயக்க மருந்து பயன்பாடு மற்றும் செயல்பாடு குறித்து கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சீதாராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அறுவை சிகிச்சையின் போது நம்ம செலுத்தக்கூடிய மயக்க மருந்து பற்றி நமக்கு பல்வேறு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்களும் சார் நிறைய விளக்கம் கொடுக்க போறாங்க. நீங்களும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 227176 மற்றும் 227177 இந்த எண்களை சார் நம்ம இப்போ வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். சரி, இப்போ மயக்க மருந்து பற்றி பேச போகிறோம்னு சொல்லியாச்சு சார். மயக்க மருந்து எப்படி செயல்படுது அப்படின்றத சொல்லுங்க சார். மயக்க மருந்தோட செயல்பாடு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இப்போது நம்ம ஃபுல் பாடி உடம்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மாதிரி தான். ஸோ நம்ம வீட்டில் நிறைய கரண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது. நம்ம ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. ஸோ எப்படி எரியுது? ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, ஒயர் மூலியமாக கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் மெயின் சுவிட்ச் போர்டு. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த மூளை தான் அந்த மெயின் சுவிட்ச் போர்டு. உடம்புல இருக்க எல்லா நரம்புகளும் ஒன்று கூடி பவர் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அதோட செயல்திறன் எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுறது மூளை தான். மூளை கொடுக்குற சிக்னல்ஸ் ஒயர் மூலிமா போகிற மாதிரி நரம்பு மூலிமா எல்லா உடம்போட எல்லா பாகங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம தொடு உணர்வு. நம்ம ஒரு பொருளை தொடும்போது அது சென்சஸ் நரம்பு மூலிமா ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி தான் பாஸ் ஆகுது. ஸோ வலியும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு உணர்ச்சி நம்ம உணர்கிற மாதிரி வலியையும் அதே மாதிரி தான் உணர போகிறோம். இப்போ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த வலியை நம்ம கட் பண்ணணும். அப்படி போது என்ன பண்ண போகிறோம்? ஒரு பார்ட்டில் இருக்கிற ஏரியா மட்டும் கரண்ட்டை கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த சைட்லேருந்து இருக்க சிக்னல் மூலிமா மூளைக்கு வலி பாஸ் ஆகாது. ஸோ வலி மூளையால் உணர முடியாது. இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் அனஸ்தீஷியா. அது 2 பிரிவுகளாக பிரிக்க போகுது. ஒன்று ஜென்ரல் அனஸ்தீஷியா, அதாவது முழு மயக்கம். 2வது ரீஜனல் அனஸ்தீஷியா. ரீஜனல் அனஸ்தீஷியான்னும் போது ஒரு பகுதியை மட்டும் நம்ம மறுக்க செய்ய போகிறோம். ஜென்ரல் அனஸ்தீஷியா சில ரசாயன கலவைகள் மூலிமா ஃபுல்லாக சுயநினைவை நம்ம இழக்க செய்கிறோம். ரீஜனல் அனஸ்தீஷியான்றது ஒரு பகுதியில் இருக்கிற நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட் கட், ஒரு ஏரியாவுக்கான ட்ரிப்பை மட்டும் ஆஃப் பண்ணுற மாதிரி, ஒரு ஏரியாவுக்கான வலி கொண்டு போகிற பாதையை மட்டும் நம்ம தடை பண்ணுறோம். ஸோ வலியை மூளையால் உணர முடியாது. ஸோ வலி தெரியாது. ஓகே சார். இப்போ இந்த அறுவை சிகிச்சை போது நம்ம இந்த செலுத்தக்கூடிய இந்த மயக்க மருந்து, அதனுடைய மயக்க மருந்துடைய பங்கு என்ன அப்படின்றது சொல்லுங்கள் சார். மயக்க மருந்தோட பங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆதி காலத்தில் எப்படி ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மயக்க மருந்து யாருமே பார்த்திங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சையை பார்த்து யாரும் பயப்பட போகிறது கிடையாது. அறுவை சிகிச்சை நடக்கும்போது வர வலியை பார்த்து தான் அனைவரும் பயப்பட போகிறாங்க. ஸோ அந்த வலி எப்படி இருக்கும், அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆனாலும் சரி அந்த வலி இருக்குமோ, வலிக்கு பயந்துக்கிட்டே தான் நிறையா பேர் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. ஆதி காலத்தில் முன்னாடியெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 பேர் ஒரு மனிதனை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு மருத்துவர், அந்த பாகங்கள் உடல் பாகங்கள் அடிபட்டுருச்சு அதை கட் பண்ணணுன்னா 4-5 பேர் பிடிச்சிக்கிட்டு கடன் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த அறுவை சிகிச்சை நிபுணரோட வேகம் தான் அங்கே பாயிண்ட்டாக இருந்தது. அந்த காலத்தில் மரண விகிதம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஒரு 70-80% இருந்தது. ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, 100 பேர் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு 20 பேர் பொழைச்சாலே பெரிய விஷயன்ற சூழ்நிலை முன்னாடி இருந்துச்சு. அது இல்லாமல் நம்மளோட முன்னோர்களும் சில மருந்துகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓபிஎம் போல் சில மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மருந்து கொடுத்து மயக்கம் செய்ய விட்டுறலாம், அல்லது ஒரு வலியை மறுத்து போக செய்யலாம். ஆனால் அதுலேருந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்தில் இல்லை. அதுவுமே ஒரு மரணத்துக்கான முக்கியமான காரணங்களாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னா, எந்த அளவுக்கு நம்ம மயக்கம் கொடுத்து வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, சுயநினைவை இழக்க செய்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சுயநினைவை கொண்டு வரணும், திருப்பி நார்மல் கண்டிஷன் கொண்டு வரணும்.
அதற்கான மருந்துகள்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்குது. அதனால் இப்போ ரொம்ப சேஃபாக இருக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 சர்ஜரி பண்ணும்போது 90க்கு மேலே 90-95% எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான காரணம் சேஃபாக நம்ம மயக்க மருந்து கொடுத்து அதுலேருந்து நோயாளிகளை வெளிக்கொண்டு வர்றதனோட முக்கியத்துவம் தான். ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி அறுவை சிகிச்சையில் வந்து 2 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஃபுல்லாக மயக்க மருந்து செலுத்துறதும் ரீஜனல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் செயலிழக்க செய்யறது. ஸோ இது ரெண்டுத்தையும் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். அது வந்து நோயாளிகளோட நோயின் தன்மையை பொறுத்தும் நோயாளியோட சர்வை சிகிச்சை எங்கே பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்தும் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு முழு மயக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முழு மயக்கம் கொடுக்கணுன்ற சர்ஜரி, ஒரு மூளை சர்ஜரியோ மேலே இருக்கிற சர்ஜரியோ, அதுக்கு வந்து முழு மயக்கம் கொடுக்க தேவைப்படலாம். அதாவது ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படலாம். இப்போதைக்கு ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து முழு மயக்கத்தை விட புதுசாக வந்து ஒரு பகுதி மயக்கம் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது உங்களுக்கு சுயநினைவு இருக்கும், ஆனால் வலி மட்டும் இருக்காது. இப்போது ஒரு கையில் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் மயக்கம் கொடுத்து சுயநினைவை மழுங்கடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கையை மட்டும் மறுக்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு இடுப்புக்கு கீழே இருக்கிற சர்ஜரி பண்ணணுன்னா இடுப்புக்கு கீழே மட்டும் நம்ம மறுக்க செய்யலாம். ஸோ எந்த ஆப்ரேஷனுக்கு என்னென்ன வரணும், என்னென்ன டைப் ஆஃப் அனஸ்தீஷியா கொடுக்கணுன்றத மைக்கேல் மருத்துவர் முன்னாடியே உங்களை பார்த்து உங்களை எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, சுவாச பிரச்சனைகள் இருக்கா, இருதய பிரச்சனைகள் இருக்கா, உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி அதுக்கான அறிவுரை கொடுவார். என்ன டைப் ஆஃப் அனஸ்தீஷியா கொடுக்கணுன்றதை அவர் டிசைட் பண்ணுவார். அவங்க ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ இந்த அனஸ்தீஷியா அப்படின்றது அதுக்கு மாறுபடுமா சார்? கண்டிப்பாக மாறுபடும். இப்போது ஏற்கனவே ஒரு அனஸ்தீஷியா வந்துட்ட உடனே மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மயக்க மருந்தை எப்போ வருவார், அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வருவார், அப்போ தான் நோயாளியை பார்ப்பார், அவர் ஒரு மருந்து கொடுப்பாரு, தூங்கிடுவோம், ஆப்ரேஷன் முடிஞ்சவொடனே அவர் தட்டுவார், எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு தான் பல மக்களோட கணிப்பு இருக்குது. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. மயக்கவியல் மருத்துவரோட வேலைகள் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே பல நாட்கள் முன்னாடியோ அல்லது பல மணி நேரங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்கணும். மற்றது உங்களுக்கு சுவாச குழாயில் பிரச்சனை இருக்கா, இருதய பிரச்சனை இருக்கா, ஹார்ட் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் மருந்துகள் எடுத்துக்கிறீங்களான்னுட்டு ஒரு ப்ரைவேட் கன்சல்டேஷன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவர் வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் தேவைன்னா அந்த மருந்துகளையும் அவர் பரிந்துரை பண்ணுவார், அந்த டெஸ்ட்டுகளையும் அவர் பரிந்துரை பண்ணுவார். இது எல்லா ரிப்போர்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் அனஸ்தீஷியா கொடுக்கலாம்னுட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு சிறந்த முறையான அனஸ்தீஷியாவாக இருக்கும். அதை புரிஞ்சதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ரேஷனுக்கே ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், அதாவது சுவாச பிரச்சனையை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதில் வந்து அது இந்த பிரச்சனையெல்லாம் கருத்தில் கொண்டு அனஸ்தீஷியா மாறும் அப்படின்றது சொல்லுங்கள் சார். இப்போது சுவாச பிரச்சனை இருந்தால் மயக்க மருந்து கொடுக்க முடியாதுன்றது கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதோட தன்மையை அறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒருத்தங்களுக்கு வீசிங் இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை பேஷண்ட்டை நார்மல் ஆக்கிட்டு இப்போ அது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி அல்லது ஒரு பிளான் பண்ண சர்ஜரின்னு 2ஆக பிரிப்போம். எமர்ஜென்சி சர்ஜரினா அதுக்கேற்ற ரிஸ்க்குகள் எடுத்துக்கிறது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு பிளான் பண்ண போகிற சர்ஜரி அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு தகுந்தபடி தயார்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு சுவாச பிரச்சனை எதாவது இருக்குதான்னு பார்க்கணும், இருதய பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இருதயத்தில் ஆல்ரெடி அவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ரத்தம் உறையிறதை தடுக்கிறதுக்கான மருந்துகள் நிறைய உட்கொண்டிருப்பாங்க. அந்த மருந்துகள்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்றத சொல்லணும். அதை வந்து மருத்துவர் வந்து எவ்வளோ நாள் முன்னாடி நிறுத்தணுன்ற அட்வைஸ் கொடுப்பாரு. இது இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்குதான்னு பார்க்கணும். சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அறுவை சிகிச்சை பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த கொதிப்பு இருக்குதான்னு பார்க்கணும். ரத்த கொதிப்புலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்துகள் கொடுத்து அதை கட்டுப்பாட்டோட அளவில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். நிறைய பிபி இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சையின் போது உதிரப்போக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ
பிபியை கண்ட்ரோல் பண்ணணும். இது இல்லாமல் அவங்க தைராய்டுக்கு தான் மருந்து சாப்பிட்றாங்களா இல்லையா, அதுக்கான மருந்துகள் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா இல்லையா, அதுக்கான மருந்துகள் எதாவது எடுத்துகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஒரு பேஷண்ட் ஃபிட்ஸ் இருக்கலாம், அதற்கான மருத்துவம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். இப்போ அறுவை சிகிச்சை வராங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு தயாராக வர்றவங்க ஒரு மயக்க மருத்துவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு தகுந்தபடியான மருத்துவத்தை தான் அவர் பிளான் பண்ணுவார். ஓகே சார். நேர்களே, அறுவை சிகிச்சையின் போது நமக்கு உட்படுத்தப்படக்கூடிய மயக்க மருந்து சார்ந்து உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி விளக்கம் கிடைக்க போது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 227176 மற்றும் 227177 எண்களில். சரி, இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் சார்? செல்வராஜ் பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட டவுட் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம் சார். சார், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், இது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன் சார். சொல்லுங்கள். அது முழு ஊசி போட்டாங்க. ஆனால் சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது எந்திரிக்கும் போது அந்த ஊசி போட்ட இடம் மட்டும் வலி இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இப்போ அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னும் போது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்றது கிடையாது, எல்லா வகையான ஆப்ரேஷன் பண்ணும்போதும் நமக்கு முதுகில் ஊசி போடுவாங்க. ஆனால் அந்த ஊசி போடுற வலி இடுப்பில் ஒருத்தங்களுக்கு ஊசி போடுறாங்க இல்லையா, சத்து ஊசி போடுறாங்க, மற்ற எல்லா ஊசியும் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி போடக்கூடிய ஊசி தான் அது. ஸோ பிற்காலத்தில் ஒரு வயதானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாதாரணமாகவே எலும்பு தேய்மானம் காரணமாக முதுகுவலி வரும். ஸோ அவங்க எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அந்த காலத்தில் எனக்கு சின்ன வயசில் குழந்தை பிறக்கிறப்போ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஊசி போட்டாங்க இல்லையா, அந்த ஊசியோட பின்விளைவாக தான் இப்போ இடுப்பு வலி வருது எனக்கு அப்படின்றது ஒரு தப்பான அபிப்பிராயம். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு இடுப்பில் வலிக்கு ஜுரம் வந்தால் ஒரு ஊசி போடுறதுக்கான வலி எவ்வளோ நாள் இருக்கும், அதே அளவுக்கு தான் உங்களுக்கு முதுகில் போடுற மயக்க மருந்து மருந்து கொடுக்கறதுக்கான வலியும் இருக்கும். பிற்காலத்தில் வர்ற அந்த முதுகு வலிக்கும் இப்போ இங்கே ஊசி போடுறதுனால வர்ற வலிக்கும் சம்மந்தம் கிடையாது. சத்து குறைபாடாலாம் வருதுங்களா? என்னங்க? சத்து குறைபாடாலாம் வருங்களா? ஆமாம், சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு, உங்கள் முதுகு எலும்பு வீக்காகிறது, அப்புறம் உங்கள் முதுகில் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் சரியாக இல்லாததுனால சாதாரணமாகவே ஊசி போடுறவங்களுக்கும் வரும், ஊசி போடாதவங்களுக்கும் வரும். எப்படி இருந்தாலும் சில பேருக்கு வரதான் போகுது அந்த வலி. அந்த வலியும் இதனால நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது. ஸோ அந்த முதுகு வலியெலாம் வராமல் இருக்கணும்னா நம்ம கால்சியம் சத்து இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு பின்னாடி அந்த முதுகு வலி வராது. ஓகே சார், நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ. FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அறுவை சிகிச்சையின் போது முந்தைய மற்றும் பிந்தைய மயக்க மருந்து பயன்பாடு செயல்பாடு குறித்து கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சீதாராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கடலூர் ராஜா பேசுகிறேன் மேம். உங்களோட டவுட் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம் சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் ராஜா, சொல்லுங்கள் சார். இது அப்போ 1 இயர்க்கு முன்னாடி அப்பா ஃபுல்லி பேரலிசிஸ் வந்துச்சு சார் அவருக்கு. சரிங்க. அப்போ கழுத்தில் ட்ரெக்கேஸ்மி பண்ணிருக்கு. சரி. அந்த ட்ரெக்கேஸ்மி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா மூச்சு சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. அது மூச்சு சுருங்கி அதை நார்மல் கொண்டு வரணும்னா மயக்க மருந்து கொடுத்து தான் பலூன் மாதிரி வச்சு சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்க. இப்போ ஃபுல்லியாக ஒரு பேலஸ்னால அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார் அது அதாவது சில ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த முழு மயக்கம் கொடுக்கும்போது அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸுகள் சில அதிகம். இப்போ பண்ண முடியாதுன்றது கிடையாது, அதுக்கான மருந்துகள் கொடுத்து பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒருத்தங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல் பேரலைசிஸ் ஆனவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். அந்த ரிஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. சில மருந்துகள் சொல்லுங்க. சில மருந்துகளோட அந்த ஃபுல்லாக பேரலிசிஸ் ஆனதுனால சில மருந்துகள் வேலை செய்யாது. சில மருந்துகளோட டைம் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப நீண்டமாக ஆகியிருக்கும். அதனால்
இந்த மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுனால ரிஸ்க் அதிகம்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பண்ண முடியாதுன்றது கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம். அதான் சார் இப்போ ஆனால் ஃபியூச்சரில் அவர் ஏஞ்சி நடக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுவோம். இப்போ பண்ணலாமா சார்? இது ஃப்யூச்சரில் நடக்க இப்போ பேரலிசிஸ் கண்டிப்பாக ஆயிட்டாங்கன்னும் போது அவர் எந்த அளவுக்கு நடக்கிறாருன்றதை நம்ம நரம்பியல் டாக்டர் தான் சொல்லணும். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பேரலிசிஸ் ஆகியிருக்கவங்களுக்கும் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். பட் சாதாரணமாக பண்ணுறவங்கள விட இவங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அந்த ரிஸ்க்கு பரவாயில்லை, நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். சார், இப்போ குழந்தைகளுக்கு செலுத்தப்படக்கூடிய இந்த மயக்க மருந்து பற்றி சொல்லுங்கள் சார். குழந்தைகள் இப்போது பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதும் குழந்தைங்களுக்கு பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஆனால் அதோட அளவுகள் கொஞ்சம் குறைவு. இப்போ பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது, அறுவை சிகிச்சை பண்ணும்போது நம்ம சொன்னதை சில பேர் புரிஞ்சுப்பாங்க. அதனால் நமக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் குழந்தைகள் அப்படி கிடையாது. ஏன்னா அம்மா கிட்டேருந்து பிரித்து கொண்டு வரும்போதே அவங்களுக்கு ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி தாய்கிட்டேருந்து குழந்தைய பிரிக்கும் போதே சில மருந்துகள்லாம் கொடுத்து கொஞ்சம் சில மயக்கம் கொஞ்சமாக மினிமலாக மயக்க நிலை வந்ததுக்கப்புறமா தான் குழந்தைய பிரிச்சிருக்கிறதுலேருந்தே அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிருது. ஸோ பதட்டத்தை குறைக்கணும், குழந்தையோட பதட்டத்தை குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்களாக இருந்தால் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். புரியாத குழந்தைகள், ரொம்ப பிஞ்சு குழந்தைங்களுக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். 6 மாதம், 1 மாதம், 2 நாள், 3 நாள் குழந்தைங்க கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ குழந்தைக்கு அம்மா கிட்டேருந்து பிரிக்கும்போது கொஞ்சம் லேசான மருந்துகள் கொடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டு குழந்தைய மயக்கம் அடைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது, ரொம்ப விஜிலண்ட்டாக நம்ம வந்து மயக்க மருந்து டாக்டரோட வேலை மயக்கம் கொடுத்ததோடு முடிய போகிறது கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது கூடவே அவர் இருப்பார். குழந்தையோட அல்லது பெரியவங்களோட ரத்த துடிப்பு, சுவாசம்லாம் எப்படி இருக்குன்றதை கண்ட்ரோல் பண்ணுவார். எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவார். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சுயநினைவுக்கு கொண்டு அதுக்கப்புறம் போவார். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப சீக்கிரமாக காம்ப்ளிகேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ இந்த அறுவை சிகிச்சையின் போது நம்ம வந்து பேஷண்ட்டோடைய கோஆப்ரேஷன், இந்த மயக்க மருந்து செலுத்துறதுல பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன், அவங்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். பேஷண்ட்டோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். இப்போது எல்லாருமே வந்து ஒரு பதட்டம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு அறுவை சிகிச்சைன்னும் போது ஒரு பயம் இருக்கும். இதில் எல்லாத்த விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் முன்னாடியே மயக்க மருந்து டாக்டரை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அவர் பார்த்துறது பெட்டர். முன்காலத்தில் தான் வந்து டைரெக்டாக ஆப்ரேஷன் அன்றைக்கி தான் வந்து மயக்க மருந்தை பார்ப்பாங்க. இப்போது கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி எல்லாருமே முன்னாடியே மயக்க மருந்து டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க. ப்ரீ அனஸ்தட்டிக் செக்கப்னு சொல்லுவாங்க. ப்ரீ அனஸ்தட்டிக் செக்கப்ன்றது வந்து அனஸ்தீஷா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஃபுல்லாக பரிசோதனை பண்ணுறது. பரிசோதனை பண்ணும்போது அவர் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கண்டுபிடிச்சிடுவார். நீங்கள் இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு தகுதி இருக்கா, ஃபிட்டா அன்ஃபிட்டான்றதை டிசைட் பண்ணிடுவார். இதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பேஷண்ட்கிட்ட என்ன முறையான மருந்துகள் கொடுப்போம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ அவரை முழு மனசோட நம்ம நம்பணும். நம்பிக்கை இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அவருக்கு நம்ம கோஆப்ரேஷன் பண்ணாலே அவங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, நீங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடியே இருக்கும்போதே கேட்டுட்டிங்கன்னா ஆப்ரேஷனுக்கு போகும்போது நீங்கள் ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்டில் இருப்பீங்க. நம்ம ஒரு யூடியூப்லேயோ வீடியோலையோ ஏதோ பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியாவோடு போவோம். நம்ம பல விஷயங்களை பார்த்து பயப்படுவோம். ஊசி போடுவாங்க, அது கடைசி வரைக்கும் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சில மாற்று கருத்துக்களை சொல்லிடலாம். ஒரு தடவை ஊசி போட்டால் போச்சு, இதுக்கப்புறம் உன்னால் நார்மலான வேலையே செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் உனக்கு இடுப்பு வலி வரும், உனக்கு மயக்கம் இருக்கும், உன் உடம்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுருங்க. அதற்கான இதை எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு முன்னாடியே கொடுத்துருவார். ஸோ நீங்கள் ஒரு டாக்டருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக உங்கள் அறுவை சிகிச்சை போகும்.
நிச்சயமா சார். இப்போ பிற்காலத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே அது நம்ம முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு கனெக்ட் பண்ணியே எல்லாருமே ஆமாம், எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். பட் இது நம்ம சாதாரணமாக காக்கா உட்கார பணமழை விழுந்த கதைன்னு பழமொழி சொல்கிற மாதிரி தான். இப்போ எல்லாருக்கும் வரப்போகிற அந்த ஒரு இவங்களோட கால்சியம் சத்து இல்லை இவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியில்லாததுனால ஒரு முதுகு வலி வரலாம். அந்த முதுகு வலிக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே சார், இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகம் என்ன, நீங்க சார் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறோம் இல்லையா, அப்போ அனஸ்தீஷியா கொடுத்த அப்புறமா வயதானவங்க கொஞ்சம் நினைவு அப்படிங்கிறது திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது, வேற இளையோருக்கு டக்குன்னு திரும்புறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏஜோட ரிலேட்டடு தான் இந்த மயக்கத்திலேருந்து தெளிவு பெறுறது அப்படின்னு, இது எந்த அளவுக்கு உண்மை? இது என்னோட முதல் கேள்வி. 2வது கேள்வி, சில பாடிக்கு சில வகையான அனஸ்தீஷியா அப்படிங்கிறது ஒத்து வராது, ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டட் டு வெயிட்டா அல்லது ரிலேட்டட் டு கண்டிஷன், அதாவது சுகர் பிரஷர், அதை பார்த்து சிலது காம்பினேஷன் ஒத்து வராதா, எப்படி? இந்த கிரைட்டீரியாஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், நான் அப்படியே ரேடியோவில் கேட்டுக்கிறேன். ஓகே சார், நன்றி. கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, வயதானவர்களுக்கு ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறது, அனஸ்தீஷியாலேருந்து ரெக்கவர் ஆகிறது அது எந்தளவுக்கு நார்மலாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக உண்மைதான். இப்போ ஒரு சின்னவங்களால் அவங்களோட மூளைகள் ரொம்ப நரம்பு மண்டலம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மருந்து கொடுக்குறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. இப்போ ஒரு புது வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஒரு 50 வயசுக்கு இருக்கிற 50 வயதான வீட்டுக்கு இருக்கிற வயரிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களோட அந்த கண்டக்ஷன், அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதனால் இவங்க ரெக்கவரி கொஞ்சம் டிலே ஆகலாம். கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர ப்ராப்ளம் ஆகாது. இளையவர்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க 5 நிமிஷத்தில் ரெக்கவர் ஆயிடுறாங்கன்னா, வயதானவர்கள் முதியவர்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். அதை நாங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரெக்கவர் ஆகிட்டு எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் அனுப்புவோம். வெளியில் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அவங்கள சில நார்மலான இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மணி நேரம் மானிட்டரிங் பண்ணதுக்கப்புறம் தான் வார்டுக்கு அனுப்புவோம். இது முதல் கேள்வி. 2வது கேள்வி அவங்க கேட்டது இப்போது ஒரு சில மருந்துகள் ஓவாமையாக இருக்கலாம், அலர்ஜி ஆகலாம், டைப் ஆஃப் அனஸ்தீஷியாவை டிசைட் பண்ணுறது எதனால் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த நோயின் தன்மையை பொறுத்தும் அனஸ்தீஷியா வேறுபடும். இப்போது சில பேருக்கு பிபி ஹையாக இருக்குது, சுகர் ஹையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி அனஸ்தீஷியா கொடுப்போம், அதுக்கு தகுந்தபடி மருந்துகள் கொடுப்போம். சில பேருக்கு இந்த சில கம்யூனிட்டி சொல்லுவாங்க, ரொம்ப ரேரான கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிகளுக்கு சில மருந்துகளை ப்ராசஸ் பண்ணுற ஜீன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற மருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெளியில் வர வேண்டியவங்க பல மணி நேரங்கள் கூட ஆகலாம். அந்த மருந்தோட சில என்சைம் டெஃபிஷியன்சிஸ் அந்த ஜீன்ஸ்லேயே இருக்கும். அதை பொறுத்து நம்ம மருந்துகளை மாற்றி கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரீ அனஸ்தட்டிக் செக்கப் போடும்போது அதையும் நம்ம கேட்டுப்பாங்க, டாக்டர்ஸ் கேட்டுப்பாங்க, நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இது சமுதாயத்தை பிரித்து பார்க்குறதுக்காக கிடையாது. சில ஜீன்ஸ் சில சமுதாயங்கள் சில கம்யூனிட்டிஸில் இருக்கும், டிஃபெக்ட் இருக்கும். அந்த டிஃபெக்ட்னால மயக்க மருந்தோட டியூரேஷன் ரொம்ப ப்ரொலாங் ஆகலாம். ஸோ இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ எப்படி நாங்கள் அனஸ்தீஷியா டிசைட் பண்ணுவோன்றது வயதை பொறுத்து இருக்குது. அவங்களோட கோமார்பிலிட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி, லங்ஸில் இருக்க பிரச்சனைகள், அவங்களோட உடல் பருமன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அனஸ்தீஷியா மாறும். இப்போ ஒரு 50 கிலோ இருக்கிறவங்களுக்கும் 90 கிலோ இருக்கிறவங்களுக்கும் சர்ஜரி ஒன்றா இருந்தாலும் அதற்கு கொடுக்குற மயக்க மருந்து வேறுபாடாக இருக்கும். ஏன்னா 90 கிலோ 100 கிலோ இருக்கிறவங்க அந்த சர்ஜரியை எந்த அளவுக்கு உட்கொள்கிறாங்க, அதற்கான ரியாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மருந்து கொடுப்போம்.
ஓகே சார். இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு வந்து செலுத்தக்கூடிய மயக்க மருந்து பற்றி சொல்லுங்கள் சார். கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் 90% பிரசவம் தான், அதாவது சிசேரியன் செக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ 90% வந்து சிசேரியன் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி அவங்களுக்கு வந்து குழந்தையோட கொடுக்குற மருந்து வந்து நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்தில் ஒரு பகுதி வந்து குழந்தைக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கும் போகும். ஏன்னா தாய்க்கு கொடுக்குற மருந்து குழந்தைக்கும் போகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மருந்தை வந்து பிளான் பண்ணி தான் கொடுக்கணும். சிசேரியனுக்கு சேஃபான ப்ரொசீஜர் இடுப்பில் மறுக்கிற ஊசி போடுறது. அது எப்படி பண்ணுவோம்? நம்ம முதுகு தண்டில் நம்ம மயக்க மருந்து செலுத்துவோம், மறுக்கிற மருந்து செலுத்துவோம். அதனால் இடுப்புக்கு கீழே எல்லாமே மறுத்து போயிடும், சுயநினைவு இருக்கும். இப்போ நம்ம இங்கே இந்த இடுப்பில் செலுத்துகிற ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு செலுத்தக்கூடிய மருந்து அது அந்த ஸ்பைனல் கார்டில் மட்டும்தான் இருக்குமே தவிர ரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு போய் சேராது. ஸோ இருக்கிறதுலே சேஃபான ப்ரொசீஜர்னு சொல்லப்போனால் கர்ப்பிணி தாய்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா தான். ஆனால் இது வந்து சிசேரியனுக்காக. இப்போது ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் கொடுக்க முடியாத சில பேருக்கு முழு மயக்கமும் கொடுத்து தான் பண்ணுவோம். அது குழந்தைக்கு போய் சேராத அளவுக்கு என்னென்ன மருந்து இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த மருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு மருந்து கொடுத்து பண்ணுவோம். ஓகே சார். நமக்கு சேஃப்டி 90% சேஃப்டி ஸ்பைனல் அனஸ்தீசியான்னும் போது ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கு தான் போகும். இப்போது இது வந்து சிசேரியனை பொறுத்த வரைக்கும். குழந்தைங்கள் இப்போ கர்ப்பிணி தாயாருக்கு வெறும் சிசேரியன் மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு கிடையாது இல்லையா? இப்போ அவங்களுக்கே வந்து ஆக்சிடெண்ட் இருக்கலாம், அப்போ வேறு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம கொடுக்குற மருந்து தான் முக்கால்வாசி குழந்தைக்கு போய் சேரும். முடிந்த அளவுக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 12 வாரத்துக்குள்ளே எந்த ஒரு சர்ஜரியும் நம்ம பிளான் பண்ண மாட்டோம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டரில் சர்ஜரி நம்ம பிளான் பண்ணலாம். பகுதி மறுப்புத்தன்மை ரீஜனல் அனஸ்தீசியா பெட்டர். ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதற்கான ரிஸ்க்குகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எமர்ஜென்சி கேசஸ் அப்படின்னும் போது அவங்க எமர்ஜென்சியாக வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் எப்படி சார் மயக்க மருந்து அப்படின்றது அவங்களுக்கு செலுத்துவாங்க? மயக்க மருந்து கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக என்ன பண்ண போகிறோம்னா வயிறு காலியாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி அவங்க கேட்க போகிறது மயக்க மருந்து என்ன கேட்பாருன்னா, நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க, எப்போ தண்ணி குடிச்சிங்க. இந்த கேள்வியோட எதனால் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம மருந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து மேலே புறையேறி வரலாம். அது வந்து சுவாச குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா ரிஸ்க்கு, நிமோனியா, ஆஸ்பிரேஷன் நிமோனியா, அந்த மாதிரி பில்லாம் பிரச்சனைகள் வரலாம். மினிமம் க்ரைட்டீரியா சர்ஜரிக்கு ஒரு 6 மணி நேரம் திட உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து நம்ம பிளான் பண்ண சர்ஜரிக்கு பண்ணுவோம். எமர்ஜென்சி சர்ஜரியாக இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் வெறும் வயிறாக இருக்குதா அது வரைக்கும் தாங்குமா என்னன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் வரைக்கும் எம்டி ஸ்டொமக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம ஆனதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலாம். இல்லை உடனே பண்ணி ஆகணும், இப்போ அவங்க 3 மணி நேரம் முன்னாடி தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடனே பண்ணி ஆகணும்னா அதற்கான ரிஸ்க்குகளை டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த புறையேற தன்மை இல்லாத மாதிரி பார்த்து கடை ரேபிட் சீக்வன்ஸ் இன்டுபேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மயக்க மருந்து குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சார், இப்போது இந்த மயக்க மருந்து அறுவை சிகிச்சையின் போது செலுத்துகிறோம் இல்லைங்களா சார், இது வந்து அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு அது எவ்வளோ நேரம் அதோடைய செயல்திறன் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும் சார்? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெண்டு வகை, ஜென்ரல் அனஸ்தீஷியா முழு மயக்கம் அல்லது பகுதி மயக்கம் ரீஜனல் அனஸ்தீஷியா. இப்போ ரீஜனல் அனஸ்தீஷியா பகுதி மயக்கம் முதுகில் ஊசி போடுறதோ அல்லது கையில் மறுக்கிற ஊசி மட்டும் போடும்போது ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வெளியில் பேஷண்ட் வரும்போது கம்ப்ளீட் சுயநினைவோடு தான் வருவாங்க, 100% சுயநினைவோடு தான் வருவாங்க. ஆனால் அந்த மறுப்புத்தன்மை சில மணி நேரங்களுக்கு நீடிக்கலாம். ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு மறுக்கிற ஊசி போடும்போது ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அந்த மறுப்புத்தன்மை இருக்கும். ஆனால் தாய்மார்கள் சுயநினைவோடு தான் இருப்பாங்க. சீக்கிரமாக குழந்தைக்கு தாய்ப்பால்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அது வந்து சில ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் வழியாக மூளையில் இருக்கிற சென்சேஷன்ஸை நம்ம மட்டுப்படுத்துகிறோம்.
அப்படின்னும்போது அதோட விளைவுகள் சில மணி நேரங்கள் இருக்கலாம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது 100% சுயநினைவு இல்லாமல் இருக்குன்னா ஒரு 85% to 90% ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் போகும்போது அவங்களுக்கு சுயநினைவு வந்துடும். 10 to 15% கொஞ்சம் மயக்கம் இருக்கலாம். மயக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பேசுகிறது புரியும். ஒரு ஓரியன்டேஷன் சிலது குறைபாடு இருக்கலாம். அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நார்மல் ஆகிடும். ஓகே சார். இப்போ இந்த மயக்க மருந்து செலுத்துகிறோம் இல்லைங்களா சார், அந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு மயக்கம் மட்டும்தான் இருக்கணுங்களா இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மயக்க மருந்து முடிந்ததுக்கப்புறமா சில பேருக்கு சில லேசான ஒரு தலை சுத்தல் இருக்கலாம். இதெல்லாம் நார்மல். இது இல்லாமல் நம்ம இந்த வயிறுக்குள்ளே இருக்க ஆப்ரேஷன் பண்ணும்போது குடல்கள் இல்லை மற்ற ஆர்கன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் மூலிமா சில வாந்தி வர மாதிரி இருக்கலாம். அதுவும் நார்மல் தான். ஸோ பிபி சில பேருக்கு கொஞ்சம் மேலே கீழே இந்த பயத்தினால இந்த பதட்டத்தினால பிபி கொஞ்சம் மேலே கீழே இறங்கலாம். பிபி இறங்கலாம் அல்லது கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு தலை சுத்தல் மயக்கம் இருக்கும். பட் எல்லாமே டெம்பரரி தான். அது ஆட்டோமேட்டிக்காக சில மணி நேரங்களில் சரியாயிடும். அப்படி சரியாகலைனாலும் அதுக்கான மருந்துகள் இருக்குது. வாந்தி இருக்குதுன்னா அதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க, மருத்துவர் பரிந்துரைப்பாங்க, சரியாயிடும். ஓகே சார். ஸோ இதை தாண்டி இப்போ இந்த பல் சிகிச்சை இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருமே இப்போது பல் சிகிச்சை வேர் சிகிச்சை அப்படின்னு சாதாரணமாக பண்ணுறோம். ஸோ இதற்காக பயன்படுத்தக்கூடிய மயக்க மருந்து, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது என்ன கேட்டகரினா அதுவும் மயக்க மருந்து கேட்டகரியில் தான் வரும். இப்போ நம்ம முதுகில் செலுத்துகிற மருந்தோட அதாவது ஒரு டைப் ஆஃப் மருந்து தான் அதுவும். இப்போ சில மருந்து ஒன்று தான், அதை நம்ம எங்கே செலுத்துறன்றதை பொறுத்து தான் அதோட எஃபெக்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பகுதி மருத்துவம் ரீஜனல் அனஸ்தீஷியா கையை மட்டும் மறுக்கிறதுக்கு நம்ம ஒரு நரம்பை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த மருந்தை மட்டும் ஒரு தற்காலிகமாக மறுக்க செய்கிறோம். அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறோமோ அதே மருந்து தான் ஒரு ஷார்ட் ஆக்டிங் பீரியடில் நம்ம வேர் சிகிச்சையும் கொடுக்குறோம். முதல்ல இந்த ஆப்ரேஷன் இந்த பல் வேர் சிகிச்சை பல் எடுக்கிறது லோக்கல் அனஸ்தீஷியா லிக்னோகைன் அப்படின்ற மருந்தை தான் கொடுப்பாங்க. அந்த மருந்து நமக்கு ஒத்துக்குதா இல்லையான்னுட்டு முதல்லையே ஒரு டெஸ்ட் டோஸ் போட்டுருவாங்க. போட்டு அங்கே அரிப்புத்தன்மை அலர்ஜி ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அந்த பல்லின் வேர்கிட்ட மறுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஊசி மூலியமாக அந்த மருந்து செலுத்துவாங்க. அந்த மருந்தோட எஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு 10 நிமிடங்கள்லேருந்து 1/4 மணி நேரம் ஆகலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடம் அந்த லோக்கல் அனஸ்தீஷியா மருந்து செலுத்தப்பட்ட இடம் மட்டும் மறுத்து போகும். அதனால் அவங்க அந்த ஆப்ரேஷனோ அல்லது பல்ல எடுக்கிறதோ வேறு சிகிச்சையோ பண்ண முடியும். அந்த மருந்தோட ஆக்ஷன் சில மணி நேரங்கள் தான், ஒரு 2லேருந்து 3 மணி நேரங்கள் மட்டும்தான். 2லேருந்து 3 மணி நேரம் முடிந்ததுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நர்வ் சப்ளை திருப்பி நார்மல் ஆகிடும். அவங்களுக்கு பழைய உணர்ச்சிகள் திருப்பி வந்துடும். அது கூடவே வலியும் சேர்த்து வந்துடும். எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மயக்க மருந்து குறித்து டாக்டர் வந்து நிறைய விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நான் சிவரஞ்சனி பேசுகிறேன் தவளக்குப்பத்துலேருந்து. சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சிவரஞ்சனி, சொல்லுங்கள். இது எனக்கு நடந்த உண்மை சம்பவம். இப்போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பாப்பா சிசரியன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் அனிஸ்தீசியா அந்த மயக்க மருந்து கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா எனக்கு கொடுத்தது ஸ்டிச்சிங் பண்ணும்போது எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்து தெளிய வைக்கிறதுக்கோசம் என்னமோ பண்ணி அதை தெளிய வைக்கிறாங்க. எனக்கு தையல் போகிறது எனக்கு தெரியுது, வலி தாங்க முடியல. அந்த நேரம் நான் ரொம்ப பயந்துட்டு அவசரப்பட்டுட்டேன். இது எனக்கு ஃபிக்ஸ் வரைக்கும் வந்ததும் கிடையாது, ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. ஆனால் அந்த டைமில் வந்துச்சு. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எதுக்கு என்ன பார்க்குறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் எனக்கு கேட்டேன். நான் வெளில வந்துடுறேன் டாக்டர்னு சொல்லுங்கள். ஓகேம்மா, நன்றி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து 2 பகுதி. ஒன்று, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபிட்ஸ் வந்தது. 2வது, எனக்கு கடைசியாக தையல் போடுறது தெரிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் மயக்க மருந்தாக இருக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, 20% 10% தான். ப்ரெக்னன்சியே வந்து நமக்கு பிபி அதிகமாகிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கான ரீசன் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு லேடிக்கு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு 130/70 பிபி இருக்கணும் அப்படின்னா உங்களோட பிபி அதிகமாகுது 170 160 ஆயிடுச்சுன்னா அதனால் கூட அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கலாம். அதற்கு பேர் எக்லாம்சியான்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த டைப் ஆஃப் ஃபிட்ஸ் வந்து
அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியும் வரலாம், அறுவை சிகிச்சையின் போதும் வரலாம், அறுவை சிகிச்சை முடித்து ஒரு வாரம் வரைக்கும் கூட வரலாம். இந்த பீரியடில் வர எல்லா ஃபிட்ஸையுமே நம்ம எக்லாம்சியான்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபிட்ஸுக்கு வந்து காரணம் வந்து பிபி அதிகமாக இருக்கிறது. இப்போ இவங்க ஆப்ரேஷன் பண்ணதாக சொன்னாங்க, எதுக்காக சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணாங்க, இண்டிகேஷன் ஃபார் சிசேரியன் செக்ஷன் அப்படின்றத தெரியல நமக்கு. ஒருவேளை இவங்க பிபி அதிகமாகி எப்போ வேணால் ஃபிட்ஸ் வரலாம் அப்படின்றத எதிர்பார்த்து கூட எமர்ஜென்சியாக அவங்களுக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஃபிட்ஸ் வர்றதுக்கான மருந்துகள் இப்போ ஆப்ரேஷன் டேபிளில் இருக்கும்போது அவங்க ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபிட்ஸுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள், மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுறதுக்காக நம்மளோட இடுப்பில் மறுப்பூசி போட்டிருக்கலாம். மறுப்பூசி போட்டுட்டு அதனால் வந்து அவங்களுக்கு மயக்க மருந்து ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வெறும் இடுப்பில் மறுக்கிற மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. ஆனால் உங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஆக்கிறதுக்காக கொடுக்குற மருந்துகள் பண்ணும்போது சில கன்ஃபியூஷன்கள் நடக்கலாம். உங்களோட பயங்கள் இருக்கிற பயம் ஒரு 10 மடங்காக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இருக்கிற பதட்டம் பல மடங்காக அதிகமாகலாம். அந்த அனஸ்தீஷியாலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த அதிர்ச்சி, உங்களுக்கு இருக்க அந்த பதட்டம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கூட உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த சூச்சர் பண்ணுற வலி தெரிஞ்சிருக்காது, பண்ணுற அந்த உணர்வு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது நார்மல் தான். இப்போது எதனால் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்றது வந்து எக்லாம்சியா, அதாவது ப்ரெக்னென்சினால் வரக்கூடிய ஃபிட்ஸாக கூட இருக்கலாம். இல்லை சில டைம் நார்மலாகவே எப்போ வேணால் வர வேண்டிய ஃபிட்ஸ் ஆப்ரேஷன் போது வந்திருக்கலாமா அவங்களுக்கு. FM ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அறுவை சிகிச்சையின் போது செலுத்தப்படக்கூடிய மயக்க மருந்து குறித்து சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ இந்த மயக்க மருந்து அப்படின்னு சொன்னால் எல்லார்கிட்டையுமே ஒரு சின்னதாக ஒரு பயம், அறுவை சிகிச்சை தாண்டி மயக்க மருந்துன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பயம்லாம் இல்லை, பெரிய பயமாகவே இருக்குது சார். ஸோ விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு சர்ஜரி பற்றியும் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை விட மயக்க மருந்தை பற்றியும் ரொம்ப விழிப்புணர்வு கம்மியாகவே இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து எனக்கு இப்போ போட்ட ஊசி 10 வருஷம் கழித்து ஊசி வருமா, மயக்க மருந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதா, எனக்கு ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்ட உடனே எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் தூங்கிடணும், எந்திரிச்ச உடனே நான் திருப்பி நார்மலாக எந்திரிச்சு வரணும், சுவிட்ச் போட்ட மாதிரி தூங்கிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எந்திரிச்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட மக்கள் உள்ளே வரும்போது அந்த மாதிரி நம்மளோட உடல் வந்து ரியாக்ட் ஆகாது. ஒவ்வொரு உடலும் ஸ்பெஷல், ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற பயத்தெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். உங்கள் டாக்டர்கிட்ட நல்லா டவுட் எல்லாம் கேட்டுக்கோங்க, அவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவார். நீங்கள் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்கள் டாக்டர்கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் பண்ணுற பல பயத்தினால தான் உங்களுக்கு வர பல பிரச்சனைகளே வரப்போகுது. இப்போது ஒரு காரில் ஏறுறோம், அல்லது ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், எந்த ஒரு நம்பிக்கையில் ஏறுறோம்? ஒரு டிரைவர் சேஃபாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார், ஒரு டிரைவர் வந்து என்னை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவார், ஒரு ட்ரெயினில் இருக்க அந்த ஆட்டோ லோக்கோ பைலட் வந்து என்னை கண்டிப்பாக என்னோடய டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களோட மருத்துவர் மேலேயும் வரணும், உங்களோட அறுவை சிகிச்சை மருத்துவர் மேலேயும் வரணும், உங்களோட மயக்க மருந்து டாக்டர் மேலேயும் வரணும். ஏன்னா எல்லாரும் ஒரு மயக்க மருந்து டாக்டராக மருந்து கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் கூடவே தான் இருப்போம். உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கலாம், நீங்கள் தூங்கினாலும் உங்கள் தலைமாட்டிலே உங்கள் டாக்டர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சின்ன வயசில் கையில் இருக்க குழந்தைக்கு அப்புறம் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது மயக்க மருந்து டாக்டர் தான். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற பகுதியில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார். உங்கள் மயக்க மருந்து டாக்டர் உங்கள் ஃபுல் பாடியும் டேக் கேர் பண்ணிப்பார். உங்களோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, ரத்தம் கரெக்டாக போதா இல்லையா, கிட்னிகள் செயல்படுதா இல்லையா, கான்ஷியஸ்னஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஃபுல் மானிட்டரிங் உங்கள் டாக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாரு. அதே மாதிரி உங்களை தட்டி எழுப்பி கான்ஷியஸ்னஸ் முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் போவார். அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், மயக்க மருந்து டாக்டர் தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் முதல்ல போகிற ஆள், அவர் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு கடைசியாக போகிற ஆள். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வைங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட ஆப்ரேஷனை சேஃபாக பண்ணுறது தான் அவரோட முழு நேர தொழிலே. ஸோ அவரோட கடமை, கண்ணியம் எல்லாமே வந்து
பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வலி தெரியக்கூடாது, பேஷண்ட்டுக்கு வலி தெரியக்கூடாது, பேஷண்ட்டுக்கு அன்பிளசன்ட் ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் சில பேர் வந்து இப்போல்லாம் வந்து நல்ல பாட்டு கேட்டுகிட்டே ஆப்ரேஷன் என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபோன் பார்த்துட்டே கூட என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுக்கு முழிச்சிட்டு சில பேர் வந்து எனக்கு மயக்கம் வேண்டாம், நான் முழிச்சிட்டே இருக்கணும்னுட்டு விருப்பப்படுறாங்க. ஆப்ரேஷன் நடக்கணும், ஆனால் நான் முழிச்சிட்டே இருக்கணும். அதற்கான வசதிகள்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் ஆப்ரேஷனை பார்க்க மாட்டீங்க, ஆனால் முழிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க. உங்கள் பக்கத்தில், உங்கள் தலைமாட்டில் மானிட்டர் பக்கத்தில் தான் அந்த மயக்க மருந்து டாக்டர் இருக்க போகிறாரு. ஸோ அவர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் எல்லாரும் தைரியமாக உள்ளே போங்க, அவர் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். ஓகே சார். எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். இப்போது அறுவை சிகிச்சையின் போது செலுத்தப்படக்கூடிய மயக்க மருந்து பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹிஸ்டாரிக் இன்சிடெண்ட்லேருந்து சொல்ல விரும்புகிறேன். அக்டோபர் 16, 1846 வருடம் மார்டன் என்னும் மருத்துவர் முதல் தடவை ஈத்தர் என்னும் மயக்க மருந்து மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக வலி இல்லாமல் ஒரு சர்ஜரி பண்ணி முடித்தார். இந்த சர்ஜரி வந்து ஒரு 100 பேர் முன்னிலையில் நடந்தது. இந்த ஆப்ரேஷன் முடிந்ததுக்கப்புறம் அவருக்கு கேட்கப்பட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ண அந்த பேஷண்ட்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ட்டு. எனக்கு வந்து சும்மா லைட்டாக சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு வலி எனக்கு உணர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது முடிந்ததுக்கப்புறம் முதல் தடவையாக அந்த மருத்துவர் வந்து ஒரு பிரகடனப்படுத்தினார், ஜென்டில்மேன், திஸ் இஸ் நோ ஹம்பக், we have conquered pain and we are progressing. அதாவது இது வந்து ஒரு மாயாஜால வித்தைகளோ விளையாட்டு வித்தைகள் தந்திரங்கள் கிடையாது, நாங்கள் வந்து வலியை தாண்டிட்டோம், ஸோ இன்னும் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்றது. ஸோ மயக்க மருந்துவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரை தாண்டி இப்போ வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசியூ, கிரிட்டிக்கல் கேர், பெயின் மெடிசின் வரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா மயக்கம் அனஸ்தீசியா பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு அடையிறதுக்காக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.